கண்ணு தெரியாத யானை மற்றும் புத்திசாலி எறும்பு. பரந்த காட்டில் ஒரு வலுவான யானை வாழ்ந்து வந்தது. அது மற்ற விலங்குகளுக்கு நல்ல மனதோடும் கருணையோடும் இருப்பவன். ஆனால் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது, அது குருடாக இருந்தது. அதன் மொத்த ஆற்றலும் பறிபோகவில்லை, ஆனால் எங்கு செல்ல வேண்டும், எப்படி உணவையும் தண்ணீரையும் அடைய வேண்டும் என்றெல்லாம் ஒருவரும் வழிகாட்டாமல் தவித்தது. அதனால் பல சமயங்களில் அது மற்றவர்களது உதவிக்கு ஏங்க வேண்டியதாயிற்று. ஒரு கடுமையான கோடை. காடு முழுவதும் வறண்ட நிலமாக மாறியது. யானை எப்போதும் குடிக்க பயன்படுத்தும் நீர்நிலை முழுமையாக வற்றிவிட்டது. அது தண்ணீர் தேடி பயணிக்கத் தொடங்கியது, ஆனால் கண் தெரியாததால் எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. மற்ற விலங்குகள் ஏற்கனவே ஓர் ஆழமான ஆற்றை கண்டுபிடித்து குடிக்கத் தொடங்கிவிட்டன, ஆனால் யானை மட்டும் தனியாக விட்டுவிடப்பட்டது. அது தாகத்தால் வாடியது, பலவீனமடைந்தது. அப்போது சிறிய எறும்பு தன்னுடைய கூர்மையான புத்தியால் யானைக்கு உதவ முடியும் என முடிவு செய்தது. எறும்பு யானையின் பெரிய காதின் மீது ஏறி அதன் நரம்புகளுக்கு அருகில் நின்று சொன்னது, என்னுடைய குரலை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். யானை சிறிய எறும்பின் மீது நம்பிக்கை வைத்தது. எறும்பு அவ்வப்போது, இங்கே வலமாய் திரும்புங்கள், இங்கே மெல்ல நகருங்கள் என்று சொல்லிக்கொண்டே யானையை பாதுகாப்பாக வழிநடத்தியது. அவர்கள் நீர்நிலையை அடையும் முன் ஒரு காட்டு ஓநாய்களின் கூட்டம் யானையை பார்த்தது. யானையின் கண்கள் இல்லாததை அறிந்து ஓநாய்கள் அதை ஒரு இலக்காக கொண்டனர். ஒரு ஓநாய் அவசரமாக கத்தியது, இந்த யானை குருடு. இது எங்களை எதிர்க்க முடியாது. இதை வேட்டையாடலாம். யானை பயந்து போனது. அது ஓநாய்களின் குரலை கேட்டது, ஆனால் எங்கு தாக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஓநாய்கள் அதன் சார்பாக சுற்றிக்கொண்டு தாக்க தயாராக இருந்தன. எறும்பு உடனே ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடித்தது. அது அருகில் இருந்த தனது எறும்பு கூட்டத்துக்கு தகவல் அனுப்பியது. கண நேரத்தில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஓநாய்களின் மீது ஏறி கடிக்கத் தொடங்கின. ஒரு ஓநாய் கத்தியது, அருகில் இருந்த எறும்புகளின் சேனையே நம்மை தாக்குகிறது. ஓநாய்கள் துக்கத்துடன் அலறின. அவர்கள் எறும்புகளை தள்ள முயன்றாலும் எறும்புகளின் எண்ணிக்கையை எதிர்த்துவிட முடியவில்லை. அதே நேரத்தில் எறும்பு யானையின் காதில் கத்தியது, உன் தும்பிக்கையை முன்னே ஆட்டுங்கள், வலமாக கால் உயர்த்துங்கள். யானை எறும்பின் வார்த்தைகளை நம்பி ஒரே தடவையில் தனது தும்பிக்கையை ஆற்றலுடன் வீசியது. அந்த அதிகபட்ச பலத்தடி ஓநாய்களை பறக்கவிட்டது. மற்ற ஓநாய்கள் பயந்து தப்பிக்க ஓடிவிட்டன. இப்போது யானை முழுமையாக பாதுகாப்பாக இருந்தது. எறும்பின் புத்திசாலித்தனம் மற்றும் எறும்புகளின் ஒற்றுமை ஓநாய்களை தோற்கடித்தது. யானை பலமாக மூச்சு விட்டது. எறும்பை பார்த்து சொன்னது, நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய சக்தியானவன். எறும்பு யானையிடம் சொன்னது, சக்தி மட்டுமல்ல, புத்தியும் தேவை. புத்திசாலித்தனம் மற்றும் ஒற்றுமை வெற்றி பெறும். கடைசியாக யானையும் எறும்பும் நீர்நிலைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றன. யானை தனது தாகத்தை தீர்த்து கொண்டது. எறும்புக்கு நன்றி சொன்னது யானை. அந்த நாளிலிருந்து யானை மற்றும் எறும்பு வாழ்நாள் தோழர்களாக ஆனார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தனர். கதையின் கருத்து: சக்தியை விட புத்திசாலித்தனம் மேலானது. ஒற்றுமையில் சக்தி உள்ளது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கதை பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.